கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழை மேய்ச்சி சபை வழங்கும் அனுதினம் மன்னா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். அங்கே எலியா சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்கிறான். தேவன் கொடுத்த ஆத்துமா ஆதியாகமத்தின் புத்தகத்திலே ஆதாமை படைக்கும் போதே மண்ணினாலே ஒரு பொம்மை உருவாக்கி அவனுக்குள்ள ஒரு ஜீவ சுவாசத்தை ஊதினார். தன்னிடத்தில் இந்த சுவாசத்தை ஊதின பொழுது அவனுக்குள்ள ஜீவன் வந்தது. அது ஜீவ ஆத்துமா ஆனான். அந்த ஜீவன் தான் இன்றைக்கு எலியாக்குள்ளே இருக்கிறது. சோர்ந்து போய் வானத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அக்னியை இறக்கினவன், மழையை இறக்கினவன், இஸ்ரவேல் தேசத்திலே கர்த்தரை தெய்வம் என்று நிரூபித்து காட்டினவன் வாழ்க்கையிலே சோர்ந்து போய் சாக வேண்டும் என்று விரும்புகிறான். அப்படியாக ஒரு வாலிபன் ஒரு மலை மேலே ஏறி போய் சாக வேண்டும் என்று விரும்ப போனான். என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்துட்டேன், இனிமேல் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, தற்கொலை பண்ணிக்கலான்னு போகிறேன் அப்படின்னு போய் உட்காந்துருந்தான். அங்கே ஒரு முனிவர் வந்திருந்தார். அப்பொழுது, என்ன தம்பி இங்கே உட்காந்துருக்கேன், சாக போகிறேயா? என்னப்பா, ஏன் இந்த வாலிப வயசில் சாக? எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணேன், பார்த்தேன், தோல்வி, எல்லாத்துலேயும் ஏமாற்றம், எவ்வளோ பேர் என்னை ஏமாற்றினாங்க, அதனால் இனிமேல் வாழ்கிறத விட சாகிறதே மேல் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த முனிவர் சொன்னாராம், நான் சொல்கிறத கேட்குறேன் தம்பி, கேட்குறையா, ஒரு 100 தங்க கட்டி கொடுக்குறேன், நீ அதை வச்சு பழைச்சிக்க அப்படின்னாராம். அப்படியா? உனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அப்போ ஒரு நிபந்தனை, நான் 100 தங்க கட்டி கொடுக்குறேன், உன் கண்ணை ஒரு கண்ணை எனக்கு கொடு அப்படின்னாராம். ஐயோ, கண்ணை எதுக்கு கொடுத்துட்டு நான் கண்ணை எப்படி பார்வை இல்லாமல் எப்படி நான் போகிறது? 100 தங்க கட்டி கொடுக்குறேனே, ஒரு கண்ணு கொடுக்கக்கூடாதா அப்படின்னாரா. அடுத்தது, சரி 500 தங்க கட்டி கொடுக்குறேன், ஒரு கையை கொடு அப்படின்னாராம். ஐயோ, கை இல்லாமல் நான் இப்படி வேலை செய்யுது, இப்போ தானப்பா உயிரே கொடுக்க போகிறேன்னா, இப்போ தான் உயிரே கொடுத்து சாக போகிறேன் அப்படின்னா என்னப்பா கையை கொடுக்கக்கூடாதா அப்படின்னா. சரி அதையும் விடு, 1000 தங்க கட்டி கொடுக்குறேன், உன் காலை கொடு, ஒரு கால். ஐயோ, கால் வேணாம், கையை வேணாம், கண்ணோட ஆளை விடு சாமி. தம்பி, உனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குல்ல, உனக்குள்ள ஒரு உயிர் இருக்குல்ல, அது கடவுள் கொடுத்ததுப்பா, ஏன் நீ சாக போகணுங்கிற? அந்த உயிரை வச்சு எந்த இடத்துல கீழே விழுந்தாயோ, எந்த இடத்துல தோற்று போனாயோ, எதையெல்லாம் இழந்தாயோ அதை நீ திரும்ப பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அப்படிதான் எலியா சோர்ந்து போய் சாக போகிறேன்னு நினச்ச நேரத்தில் கர்த்தர் பரலோகத்திலிருந்து அப்பத்தையும் தண்ணீரையும் அனுப்பி அவனுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து, போகப்பா, இன்னும் எனக்காக நீ ஓடணும், எனக்காக நீ வாழணும், எனக்காக சாட்சியாக இருக்கணும்னு சொல்லி ஒருவேளை போஜனத்தினாலே தேவனுடைய பர்வதத்திற்கு போய் அங்கே தேவனிடத்தில் திட்டத்தை வாங்கி அவன் எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் அவனுக்கு போதித்தார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் இப்படி தவறான முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. எந்த இடத்துல விழுந்தீங்களோ, எந்த இடத்துல தோற்று போனீங்களோ, கர்த்தர் எலியாவை ஆண்டவர் உயிர்ப்பித்த தேவன் உங்களையும் உயிர்ப்பிப்பார். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். இயேசுவே, உம்மையே ஆராதிப்பேன். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. எவ்வளோ வாழ்க்கையில் தோல்வி, ஏமாற்றம், சஞ்சலத்தோடு இருக்க பிள்ளைகளை எலியாவை உயிர்ப்பித்து மீண்டும் அவனுக்கு ஜீவனை தந்து வாழ வைத்த தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் பலப்படுத்தும், தேற்றும், மாற்றும் கிருபையினாலே காத்துக்கொள்ளும். அவர்கள் விரும்பினதை நிறைவேற்றும், தேவைகளை சந்தியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா பலவீன சுகவீனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை தார். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you everybody. Thank you.